ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். எனக்கு எங்கேருந்து தான் இந்த தூக்கம் வருதுன்னு தெரியல. ஸ்கூல் டைமில் மட்டும் சரியான தூக்கம் வருதுங்க. மற்ற லீவ் டைம்லலாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். பட் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் மட்டும் நல்லா தூக்கம் வருது. ஸோ இன்றைக்கி அப்படி தான் நல்லா தூங்கிட்டேன். ஸோ ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு பார்த்தா, ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிக்கலான்னு பார்த்தா 6 o'clock தான் எழுந்திரிச்சேன். கடகடன்னு நினச்சி என்னடா செய்யுதுன்னு போய் பார்த்தோம், குழம்புலாம் செய்ய டைமே இல்லை. ஸோ பாலை சூடு பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கு சிம்பிளாக இன்றைக்கி ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ணிவிட்டு கிழங்கு வறுவல் வச்சு அனுப்பிட்டேன். ஸோ தக்காளி சாதம் சிம்பிளாக தக்காளி கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி போட்டு கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு தக்காளி கட் பண்ணி போட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த சாதம் போட்டு கிளறி கொடுத்துட்டேன். அதேமாதிரி கிழங்குக்கு வந்து பஜ்ஜி மாவு தான் போட்டு இன்றைக்கி ஃப்ரை பண்ணி கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்தது. தக்காளி சாதத்துக்கும் இந்த கிழங்குக்கும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ பாப்பா போதுமா சிம்பிளாக செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டா. ஸோ கடகட ஒரு 7:45 மட்டன் சாதம் வச்சு தக்காளி சாதம் கிழங்கு வறுவல் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா நேற்று மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையே சூடு பண்ணி கொடுத்தா பாப்பா சாப்பிட்டு கிளம்பிட்டா. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். பிரேக்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சர் வச்சிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு பாப்பா கடகடன்னு கிளம்பிட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.